Taste the Daily. தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் திருச்சி எஸ்பி வருண்குமார் நேரில் ஆஜராகி விளக்கமளிப்பதற்காக நீதிமன்றத்திற்கு வந்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் குறித்து அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை பதிவு செய்து வந்தனர். இது குறித்து எஸ்பி வருண்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருச்சி தலைநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர் சிலர் கைது செய்யப்பட்டனர். அந்த புகாரின் அடிப்படையில் சீமான் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியது தொடர்பாக விளக்கம் கேட்டு திருச்சி எஸ்பி வருண்குமார் சார்பில் சீமானுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அந்த வக்கீல் நோட்டீஸுக்கு உரிய பதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளிக்கவில்லை. இந்த நிலையில் தொடர்ந்து அவதூறாக சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருண்குமார் குறித்தும் அவரது அவதூறாக பேசி வரும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி எஸ்பி வருண்குமார் சார்பில் வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் என்பவர் திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நாளில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை இன்று 30ஆம் தேதி நேரில் ஆஜராகி எடுத்துக்கொள்வதாகவும் அன்றைய தினமே திருச்சி எஸ்பி வருண்குமார் நேரில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி திரு பாலாஜி அவர்கள் உத்தரவிட்டார். திருச்சி எஸ்பி வருண்குமார் குறித்து அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் அவதூறான கருத்துக்களை பேசி வந்த சீமானுக்கு விளக்கம் கேட்டு ஏற்கனவே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதற்கு நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை என்கின்ற பெயரில் ஒரு வழக்கறிஞர் பதில் அனுப்பியிருந்தார். அதில் என்ன கேள்வி கேட்டோமோ அதற்கு உரிய விளக்கம் அளிக்காமல் திசை திருப்பும் வகையில் பல்வேறு பதில்கள் இருந்தது. எனவேதான் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தற்போது திருச்சி எஸ்பி வருண்குமார் நேரில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளிப்பதற்காக திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பாலாஜியிடம் விளக்கத்தை அளிப்பதற்காக நீதிபதி முன்பு ஆஜரானார். இதனைத் தொடர்ந்து அந்த வழக்கு நடைபெறும் அடுத்த கட்டமாக சீமான் நேரில் ஆஜராக நீதிமன்றம் மூலமாக சம்மன் அனுப்பப்படும். அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து வழக்கு விசாரணை முடிவடைந்த பின் தான் நீதிபதி உத்தரவிட்டார். நேர்மையான அதிகாரியாக சமூகத்தின் நன்மதிப்புடன் உள்ள எஸ்பி வருண்குமார் குறித்து தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது என அவரது வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தற்போது எஸ்பி வருண்குமார் நீதிபதி முன்பு ஆஜராகியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.